என்னது ஹீரோவுடைய வீட்டு செவுத்துல எழுதி பேசினா, அது இன்னொரு டைம்லைன்ல இருக்கிறவங்களுடைய வீட்ல போயிட்டு ரிப்ளையா வருதா? என்னது இது பயங்கரமா இருக்கே! ஸோ அப்படின்ற மாரி நான் ஒரு படம் பார்த்தேன். நான் பார்த்த படத்துல ஹீரோவுடைய வீட்ல வந்துட்டு எழுதுவாய்ங்க செவுத்துல. ஸோ அதுக்கு ரிப்ளை வந்து ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு டைம்லைன்ல இருந்து ரிப்ளை வரும். நாங்க இந்த மாரி 2012ல இருந்து பேசுறோங்க. நீங்க இந்த மாரி 2022ல இருந்து பேசுறீங்களா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான் ரிப்ளைஸே வரும். ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ற விதமா சில கான்வர்சேஷன்ஸ்லாம் படம் ஃபுல்லா இருக்கு. அண்ட் இது வந்து தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் 2 பேரும் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க மெயின் லீடா. அண்ட் இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் இது ஹவுஸ்மேட்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலா எமோஷனலாவும் சரி அண்ட் கொஞ்சம் த்ரில்லிங்காவும் சரி கலந்து கட்டி ஒரு 2 1/2 மணி நேரம் சொல்லியிருப்பாங்க. நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் அதே சமயத்துல மியூசிக்ன்ற ஆஸ்பெக்ட்ல ஒரு நல்ல பிஜிஎம் ஸ்கோரிங் குடுத்திருந்தாங்க. அண்ட் ஒன் லைனாவே இது எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்தது. ஸோ அது டெசராக்ட்ன்ற கான்செப்ட்ட உள்ளார இறக்கி கொஞ்சம் வேலைப்பாடுகள் பார்த்திருப்பாங்க. அண்ட் இதுல ஃப்ளாஸே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ளாவா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க எடுத்துக்கிட்ட டைமிங்ன்றது அதுவுமே கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்லோனஸ்லாம் குறைச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்க்ரீன் பிளே எழுதியிருந்தாங்கன்னா, நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹவுஸ்மேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அண்ட் இது ஒன் டைம் வாட்சபிள். அண்ட் இந்த மாரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இந்த மாரி படங்கள் அப்பதான் நெறைய வரும் கிரியேட்டிவா. இது வந்து கண்டிப்பா நீங்க தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க படம்ன்றதுனால ஒன் டைம் போயிட்டு வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் புதுசாவும் இருக்கும். இந்த மாரி கிரியேட்டிவ் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணிடுங்க. பாய்.